ஜெயலலிதாவின் அதிதீவிர விசுவாசியான ராமராஜனுக்கு எம்பி பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார் அவரும். அதோ பரிதாபம், அந்த பதவியை முழுசாக கூட அனுபவிக்க முடியாமல் துவக்க நிலையிலேயே டக் அவுட் ஆக வைத்தது விதி. தொடர்ந்து அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்த ராமராஜனுக்கு ஜான் ஏறினால் முலம் சறுக்குகிற அளவுக்கு தான் அமைந்தது எல்லாமே. மலமளவென அம்மாவின் மனதில் மீண்டும் இடம் பிடிக்க ஆரம்பித்த நேரத்துலதான் அந்த பலத்த ஆக்சிடென்ட். கார் விபத்தில் சிக்கி படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவரை சென்னைக்கு வரவழைத்து அப்போலோவின் அனுமதித்து உயிர் பிழைக்க வைத்தார் ஜே. மொத்த செலவையும் முதல்வரே ஏற்றுக்கொண்டது ராமராஜன் மீது அவருக்கு இருந்த அன்பிற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்படியெல்லாம் உயிர் பிழைத்து வந்தாலும் கழகமும் தலைமையும் ஏனோ அவருக்கு ஒரு பதவியும் தராமல் வைத்திருந்தது. அண்மையில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. மாறாக கருணாஸ் போன்றவர்களுக்கு எல்லாம் உள்ளே வந்தார்கள். சற்று மன வருத்தத்தில் இருந்த ராமராஜன் அம்மா மறைவுக்கு பின் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்ன, எல்லா டாப்புகள் போலவே சின்னம்மாவுக்கு கை கொடுக்க முன் வந்து விட்டார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் பதவிக்கு அம்மாவிற்கு பின் தகுதியானவர் சின்னம்மா சசிகலா தான் என்கிறார் ராமராஜன். புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் முழுவதுமாக உடனிருந்து பயிற்சி எடுத்தவர் சின்னம்மா. அம்மாவின் லட்சியங்களை நிறைவேற்ற சின்னம்மா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதற்கு தொண்டர்கள் அவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாங்கய்யா வாங்க.